حمدا لمن خلق الإنسان وعلمه البيان. الصلاة والسلام على خاتم الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه وأتباعه أجمعين، أما بعد. وقال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، إن الدين عند الله الإسلام. فقال الله تبارك وتعالى: ولا تحسبن الذين قتلوا في سبيل الله أمواتا بل أحياء عند ربهم يرزقون. صدق الله العلي العظيم. அருளன்பு நிறையோனின் திருநாமம் போற்றி, அவன் தூதர் நபிநாதர் புகழ் பாடி ஏற்றி, தியாக செம்மலான இனிய சஹாபாக்களின் சிறப்பை உகந்து, இறை ஆத்மீக நேசர்களின் இனிய துவாவினை பெற்றவனாக, எங்கும் நும் நாமம் எழுந்தே ஓதும் நல்ல தங்கும் தீன் குலத்தின் துணையே நாயகமே, பொங்கும் கருணை கடலே பெருமானே அருள்மலையே, இங்கும் வாய் மணக்கும் இனிய சலவாத்துக்கள் சலாம்கள் சொல்லியவனாக, அல்லாஹும்ம ஸல்லி அலா ஸாத்தில் முஹம்மதிய்யா வக்ஃபிர் லனா மா யகூனு வ மா கத் கான். அல்லாஹும்ம ஸல்லி அலா ஸாத்தில் முஹம்மதிய்யா வக்ஃபிர் லனா மா யகூனு வ மா கத் கான். அல்லாஹும்ம ஸல்லி அலா ஸாத்தில் முஹம்மதிய்யா வக்ஃபிர் லனா மா யகூனு வ மா கத் கான் என்று ஸலவாத்தும் சலாமும் சொல்லியவனாக எனது உரையை நான் துவங்குகின்றேன். மரியாதைக்குரிய உலமா பெருமக்களே, பெருந்தகைகளே, ஹலீஃபாக்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பர்களே, நண்பர்களே, தோழர்களே, இஸ்லாமிய உடன்பிறப்புகளே, ஆங்காங்கே ஒளிபெருக்கியின் மூலம் கேட்டுக்கொண்டிருக்கும் தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் இஸ்லாத்தின் காணிக்கை அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உலகெல்லாம் படைத்தளிக்கும் உயர்வான அல்லாஹுவின் அழகில்லா அருள் பெருகும் அபுல் ஹசன் ஷாதிலியே, எத்திரையும் நீக்கியருள் ஏகனையே கண்டு வந்த முத்திரையாம் நபி நையினார் முழுதுவக்கும் ஷாதுலியே, சீரழகு பெற்றிருந்த சிறப்புடைய கெமாராவின் பேரழகை பெருக்க வந்த பேருடைய ஷாதுலியே, துல்ஹிஜ்ரி 593 நல்வருகை தந்திட்ட நாயகரே ஷாதுலியே என்ற மாண்பான மகானின் மகத்தான 118வது உரூஸ் கந்தூர் எனும் விழாவினை நாம் நனி சிறப்போடு கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த பாக்கியம் உங்களுக்கும் எங்களுக்கும் கிடைத்தது. அல்ஹம்துலில்லாஹ். ஷரீஅத்தும் தரீகத்தும் வேறுபட்டதல்ல, ஒன்றோடு ஒன்றாக பிணையப்பட்டது, அங்கீகரிக்கப்பட்டது, ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இது நாம் சொல்லவில்லை. அருள்மறை என்று சொல்லக்கூடிய, அருள்மறைக்கு தாய் என்று வர்ணிக்கக்கூடிய சூரத்துல் ஃபாத்திஹா சுட்டிக்காட்டுகின்றது. இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்தூபி அலைஹிம் வலல்லாலீன் என்ற 3 வசனமும் தரீக்கத்தை பற்றி சுட்டிக்காட்டுகின்றது. தரீக்கத்து என்பது வேறா, ஷரீஅத்து என்பது வேறா என்று நாம் அவதானிக்கும் பொழுது, வல்லவன் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவும் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஷரீஅத்தை பேணும்படி நமக்கு கட்டளையிட்டுள்ளார்கள். ஷரீஅத்து என்று சொன்னால் தொழுவது, நோன்புகள் வைப்பது, ஜகாத் கொடுப்பது, ஹஜ் செய்வது, உம்ராக்கள் மேற்கொள்வது, தான தர்மங்களை மேற்கொள்வது, அடுத்தவர்களுக்கு நோவினை இல்லாமல் நடந்து கொள்வது, இதுவெல்லாம் ஷரியத். தரீக்கத்து என்று சொன்னால் என்ன? ஒன்றோடு ஒன்று பிணையப்பட்டது. ஷரீஅத்துக்கும் தரீக்கத்துக்கும் ஒன்றோடு ஒன்றாக பிணையப்பட்டது. எப்படி என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொல், செயல், அங்கீகாரம், இந்த 3ம் என்ன? ஹதீஸ். அதைத்தான் அஹ்ல சுன்னத்து வல் ஜமாத் என்று சொல்லக்கூடிய கொள்கைக்காரர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் இருந்தாலும் கூட, உலகத்தில் வாழக்கூடிய லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமாவை எவர்களெல்லாம் மொழிந்தார்களோ அத்துணை நபர்களும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். தொழுவது மாத்திரமா? ஜகாத்துக்கள் மேற்கொள்வது மாத்திரமா? தான தர்மங்கள் செய்வது மாத்திரமா? ஏனைய அமல்களை செய்வது மாத்திரமா? உம்ராக்கள் செய்வது மாத்திரமா? ஹஜ் செய்வது மாத்திரமா? அடுத்தவனுக்கு நோவினை தராமல் இருப்பது என்பது மாத்திரமா?
இதுவெல்லாம் ஷரீஅத்தில் கட்டுப்பட்டாலும் கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அளப்பெரிய ஹதீஸை சொல்லி தந்திருக்கின்றார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நவின்றார்கள், கலிமா ஒல் கலிமத். நாம் பேசக்கூடிய பேச்சும் இஸ்லாம், பழகக்கூடிய பழக்கமும் இஸ்லாம். ஒல் கலிமத்து என்று சொன்னால் கலிமத்து சதகா, நீங்கள் மொழியக்கூடிய அழகான வார்த்தையும் கலிமா, அதுவும் சதகா என்று குறிப்பிட்டு காட்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மற்றொரு ஹதீஸை எடுத்து பார்க்கும் பொழுது, ஒரு பேரித்த பழத்தினுடைய அளவாது அடுத்த மனிதனுக்கு நோவினை நடந்து கொள்ளாமல் இருக்க வேண்டும், அதுதான் ஈமான். ஈமானுடைய உச்சக்கட்டங்கள் என்ன? ஒரு சஹாபி அவர்கள் கேட்டார்கள், மல் இஸ்லாம் யா ரசூலல்லாஹ், நாயகமே இஸ்லாம் என்று சொன்னால் என்ன? என்ன சொல்லிருக்கணும்? சொன்னாங்க, தொழு, நோம்புவை, ஜகாத் கொடு, ஹஜ் செய், அதுவெல்லாம் சொன்னார்கள். அடுத்த கட்டத்தில் பார்க்கக்கூடிய வேளையிலே அபுல் யுஸ்ர் என்று சொல்லக்கூடிய சஹாபி அவர்கள், மல் இஸ்லாம் யா ரசூலல்லாஹ், மல் ஈமான் யா ரசூலல்லாஹ் என்று கேட்ட பொழுது, கலிமத்து தையிபா இஸ்லாம், அஸ்ஸபுரு அஸ்ஸமாஹத் இஸ்லாம். தொழுவது மாத்திரமா? நோன்புகள் வைப்பது மாத்திரமா? ஜகாத் கொடுப்பது மாத்திரமா? தான தர்மங்கள் செய்வது மாத்திரமா? அடுத்த மனிதனிடத்தில், அடுத்த மோமினிடத்தில் நயவஞ்சகமாக நடந்து கொள்ள கூடாது என்பதற்காக வேண்டி அடுத்த மனிதனிடத்தில் அன்பான முறையில் பேச வேண்டும், பாசத்தினுடைய முறையிலே பேச வேண்டும், நோவினை தராத வண்ணமாக பேச வேண்டும் என்று சொல்லி காட்டக்கூடிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தரீக்கத்தை பற்றி சொல்லவில்லை இல்லையா? அதுதான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன், ஷரீஅத்தும் தரீக்கத்தும் ஒன்றோடு ஒன்றாக பிணையப்பட்டது. ஷரீஅத்துக்கு உள்ளே தரீக்கத் இருக்கின்றது, நமக்கு தெரியவில்லை, ஆழ்ந்து நோக்கினால் தெரியும். ஷரீஅத்துக்கு உள்ளே தரீக்கத் இருக்கின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடுத்த ஹதீஸை சொல்லக்கூடிய விடையிலே ஒரு சஹாபி அவர்கள், அபுல் யுஸ்ர் என்று சொல்லக்கூடிய சஹாபி அவர்கள் கேட்ட கேள்விக்கு பொறுமையா இருங்க, அதுவும் இஸ்லாம் தான். அப்ப ஈமான்டா என்னது? சமாஹத், விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை. விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை என்பதும் ஈமான். அப்ப இஸ்லாம் என்பது பரவலாக்கப்பட்ட மார்க்கம். ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள், இஸ்லாம் எ வே ஆஃப் லைஃப், வாழ்க்கையின் பரிபூர்ண திட்டம் என்பதுதான் இஸ்லாம், குறுகிய மனப்பான்மை அல்ல. அந்த அடிப்படையிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு சஹாபிகளுக்கு தோதுவாக, ஒரு சஹாபி கேட்ட கேள்விக்கு தொழு, நோன்பு வை, ஜகாத் கொடு, ஹஜ் செய், அத்துணை இஸ்லாம் என்று சொல்லி காட்டிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறு சஹாபி கேட்ட பொழுது, அஸ்ஸபுரு அஸ்ஸமாஹா, விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மையாக இருக்கின்றாயே, பொறுமையாக இருக்கின்றாயே, மென்மையாக நடந்து கொள்கின்றாயே, பணிவாக நடந்து கொள்கின்றாயே, அதுவும் ஈமானுக்கு கட்டுப்பட்டதுதான் என்று சொல்லி காட்டக்கூடிய வேளையிலே இஸ்லாம் என்பது குறுகிய மனப்பான்மை உள்ள மார்க்கமா என்பதை கேள்விக்குறியாக நாம் எடுத்துக்கொள்ளக் கூடாது, சிந்தித்து செயல்பட வேண்டும். அது மாத்திரமல்ல, இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், நேரான பாதையை காட்டுவாயாக என்று ஒவ்வொரு வேளையிலும் நாம் தொழுகின்றோமே, தரீக்கத் என்ன பாதை? ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம், யாருக்கு நீ அருள் புரிந்தாயோ அந்த பாதை. கைரில் மக்தூபி அலைஹிம் வலல்லாலீன், யாருக்கு நீ அருள் புரிந்தாயோ அத்தகைய வழி. அவர்கள் யாரு தெரியுமா? உன்னுடைய கோபத்துக்கு ஆளாக்காமல் இருக்கப்பட்டவர்கள். உன்னுடைய கோபம் அவர்களுக்கு இல்லை, உன்னுடைய பாதையிலும் வழி தவறவும் மாட்டார்கள். அப்படிப்பட்ட நீ நியாமத்தை செய்த நல்லடியார்களுடைய கூட்டத்தில் சேர்ப்பாயாக சொன்ன பொழுது நம்ம என்ன சொல்றோம்? ஆமீன் சொல்றோமா இல்லையா? ஏற்றுக்கொள்வாயாக, அங்கீகரிப்பாயாக என்று சொல்லிவிட்டு நாம் ஏன் முனாஃபிக்தனமாக நடந்து கொள்ள வேண்டும்? தொழுகைக்கு உள்ளே தரீக்கத்து இருக்கும் பொழுது தரீக்கத்து கூடாது சொல்ல முடியுமா? தொழுகைக்கு உள்ளே ஃபாத்திஹாவுடைய இமாம் கைரில் மக்தூபி அலைஹிம் வலல்லாலீன் ஆமீன்
வலல்லாலின் அந்த நல்லடியார்கள் யார் என்று சொன்னால் உன்னுடைய கோபத்துக்கு ஆளாக்க